மாண்புமிகு முதல்வர் நமது தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களை பார்ப்போமா? பெண்கள் முன்னேற்றத்திற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், சுய உதவிக்குழுக்கள் வங்கி கடனுதவி, திருமண உதவி திட்டம், தோழி விடுதிகள், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்து மக்களை தேடி மருத்துவம், நலன் காக்கும் ஸ்டாலின், உயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், பாதம் காப்போம் திட்டம், பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம், முதல்வர் மருந்தகம், ஊட்டச்சத்தினை உறுதி செய் கட்டமைப்பு பணிகள், கல்வி மற்றும் இளைஞர் நலன் பார்ப்போமா? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் மிதிவண்டி வழங்குதல், மாதிரி பள்ளிகள், தகைசால் பள்ளிகள், திறன்மிகு வகுப்பறைகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், பள்ளி கட்டமைப்பு பணிகள், கலை திருவிழா, நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள், நான் முதல்வன் உயர்வுக்குப்படி, கல்லூரி கனவு வெற்றி நிச்சயம், மடிக்கணினி, முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை, தமிழ் புதல்வன் திட்டம், புது கல்லூரிகள் திட்டம், பல்நோக்கு தொழில்நுட்ப கல்லூரி, அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள், வேலைவாய்ப்பு முகாம்கள், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், கல்வி உதவித்தொகை திட்டங்களை பார்ப்போமா? 10ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட படிப்புகள் கல்வி உதவித்தொகை, 10ஆம் வகுப்பு வரை கல்வி உதவித்தொகை திட்டங்கள், பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம், முழுநேர முனைவர் ஆராய்ச்சி படிப்பிற்கான ஊக்கத்தொகை, உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை, கிராமப்புற சிறுபான்மையின மாணவிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, சிறுபான்மையின மாணவியர் சிறப்பு கல்வி உதவித்தொகை திட்டம், அனைத்து தரப்பினருக்குமான சிறப்பு திட்டங்களை பார்ப்போமா? சமூக பாதுகாப்பு திட்டம், வீட்டுமனை பட்டா, வீட்டுமனை பட்டா ஒரு முறை சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டம், நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலன், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம், தாயுமானவர் திட்டம், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இல்லத்திற்கே சென்று பொது விநியோகம் வழங்கும் திட்டம், இலவச வேட்டி சேலை, அன்பு கரங்கள், முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம், வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை பார்ப்போமா? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம், பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை ஏற்படுத்தும் திட்டம், தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், இளைஞர் கைவினை திட்டம், முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம், தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், பயிர்க்கடன், நகைக்கடன், நகைக்கடன் தள்ளுபடி, மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை, மீன்பிடிப்பு குறைவு கால நிவாரண சிறப்பு உதவித்தொகை, மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம், வேளாண்மை மற்றும் உழவர்கள் நலன் பார்ப்போமா? கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம், இலவச மின்சாரம், வேளாண் பொறியியல் இயந்திரங்கள், தோட்டக்கலைத்துறை இடுபொருட்கள், நுண்ணீர் பாசனம், தோட்டக்கலைத்துறை நிழல் வளைகுட திட்டம், உழவர் சந்தை அங்கக விவசாயம், மின்னணு விவசாய சந்தை, சர்க்கரை துறையில் இயந்திரங்கள் பயன்பாடு, மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் பயன்பாடு, சூரிய ஒளி மின்சார மோட்டார்கள் திட்டம், சூரிய உலர்த்தி திட்டம், வேளாண்மை துறையின் அனைத்து கட்டமைப்பு பணிகள். தொழில் வளர்ச்சி பற்றி பார்ப்போமா? தொழிற்சாலை முதலீடுகள், சிப்காட் தொழிற்சாலைகள், தொழில்நுட்ப பூங்காக்கள், வனம், காலநிலை மாற்றம் மற்றும் நீர்நிலைகளை புனரமைத்தல் பற்றி பார்ப்போமா? ராம்சார் தலங்கள், அலையாத்தி காடுகள்,
பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு மலையேற்ற திட்டம், நீர்நிலைகளை புறணமைத்தல், ஊரக பகுதிகள், தடுப்பணைகள், கால்வாய் தூர்வாறுதல். உட்கட்டமைப்பு பணிகள் பார்ப்போமா? ஊரக பகுதி சாலைகள், நகர் பகுதி சாலைகள், நெடுஞ்சாலைத்துறை சாலைகள், நெடுஞ்சாலைத்துறை பாலங்கள், ஊரக பாலங்கள், புதிய பேருந்துகள், துணை மின் நிலையங்கள், மின் மாற்றிகள் நிறுவுதல் என்று சொல்லலாம். நகர்ப்புற வளர்ச்சி பற்றி பார்ப்போமா? கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள், வடசென்னை வளர்ச்சி திட்டம். கிராமப்புற வளர்ச்சி பற்றி பார்ப்போமா? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஜல் ஜீவன் இயக்கம், தொல்குடி திட்டம், அயோத்திதாச பண்டிதர் வாழ்விடங்கள் மேம்பாட்டு திட்டம். வீட்டு வசதி திட்டம் பற்றி பார்ப்போமா? கலைஞரின் கனவு இல்லம், வீடுகளை சீரமைத்தல். விளையாட்டு மேம்பாடு பற்றி பார்ப்போமா? சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகள், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, உயரிய ஊக்கத்தொகை, முதலமைச்சர் கோப்பை, கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு கட்டமைப்புகள். தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாடு பற்றி பார்ப்போமா? தமிழ் மொழி வளர்ச்சி, மணிமண்டபங்கள் மற்றும் சிலைகள், அருங்காட்சியகம் மற்றும் பன்னாட்டு புத்தக திருவிழா, திருக்குட நன்னீராட்டல், திருப்பணி. முகாம்கள் பற்றி பார்ப்போமா? குறைதீர் முகாம்கள் பற்றி பார்ப்போமா? தொகுதியில் முதலமைச்சர், மக்களுடன் முதல்வர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின். இவை அனைத்தும் மேலோட்டமாக நமது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், நமது மாண்புமிகு முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளின் ஒரு தலைப்பு மட்டும்தான் பார்த்துள்ளோம். இவை விரிவாக காண அது வரலாற்று காவியமாகிவிட்டது. மீண்டும் சந்திக்கலாம்.